நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இந்தியா 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை உருவாக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த போர் விமானத்தை 2030களில் தான் இந்தியா உருவாக்கி முடிக்கும் அப்படின்றது தான் கரண்டாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஆனால் இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007 வருஷம் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கும் ரஷ்யாவோட சுகாய் நிறுவனத்துக்கு இடையில Su-57 விமானத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு டீல் போடப்பட்டுச்சு. இந்த டீல் மட்டும் ஒழுங்கா போயிருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அந்த Su-57 போர் விமானங்கள் நம்ம கிட்டையும் இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டீலை விட்டு வெளியே வந்தது நமக்கு உண்மையிலே நல்லது தானா, இல்லை அப்படின்னா நமக்கு அது மிகப்பெரிய பாதகமா அப்படின்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், 2007 வருஷம் நம்ம பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸை எப்படி உருவாக்கணுமோ அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடுக்கும் சுகாய் நிறுவனத்துக்கும் நடுவில் ஒரு டீலை போட்டு இந்த 5th ஜென்ரேஷன் ஃபைட்டர் ப்ரோக்ராமை உருவாக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு பண்ணுறோம். இந்த முடிவின்படி இரண்டு நாடுகளும் இந்த காஸ்ட்டில் 50% ஏற்றுக்கணும். அதாவது டெவலப்மெண்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 50% ஏற்றுக்கணும். இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே பார்த்தீங்கன்னா $6.7 பில்லியன். இவ்வளவு தூரம் நம்ம வெறும் R&Dக்கு மட்டும் செலவு பண்ணி ஆகணும். ஆனால் இந்த R&Dயில் நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? ஏன்னா ரஷ்யாவை மட்டுமே டெவலப் பண்ண விட்டுட்டு அவங்க கிட்டேருந்து நம்ம விமானத்தை மட்டும், அதாவது ஃபினிஷ்டு ப்ராடக்டை மட்டும் வாங்கினோம் அப்படின்னா இந்த $6.7 பில்லியன் அப்படின்றது நமக்கு மிச்சமாகும். ஆனால் நம்ம ஏன் இந்த தொகையை செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5ஆம் தலைமுறை விமானம் எப்படி வேலை செய்யுது, இதில் இருக்கிற சில முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்ன, கூடுதலாக இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரஷ்யா கிட்டேருந்து போர் விமானங்கள் வாங்குறப்ப நம்மளோட விமானப்படைக்குன்னு சொல்லி வேறு விதமான ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்திய ஆயுதங்களை இந்த Su-57 இன்டெக்ட் பண்ணுறதுக்காண்டியும் தான் நம்ம R&Dயில் பார்ட்னராக சேர்றோம். அப்போ R&Dயில் பார்ட்னராக சேர்றோம்னா டெவலப்மெண்டல் காஸ்ட்டில் நம்ம 50% கொடுத்தாகணும். இதுதான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருந்த டீல். இதை தாண்டி இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 127 Su-57 போர் விமானங்களை இந்தியா வாங்கி ஆகணும் இந்த டெவலப்மெண்டல் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ $6.7 பில்லியன் நம்ம செலவு பண்ணி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நமக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7லேருந்து 14 ப்ரோட்டோடைப் தான். இந்த வேர்ஷனுக்கு அப்புறமா அடுத்து நம்ம வாங்க போகிற Su-57 ஒன்னொன்றுக்கும் நம்ம கிட்டத்தட்ட $132 மில்லியன் செலவு பண்ணி ஆகணும். அண்ட் அதே சமயம் 127 போர் விமானங்களையும் வாங்கி ஆகணும். இதுதான் இந்த டீலோட அக்ரிமெண்ட்டாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த அக்ரிமெண்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் போடப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கிட்ட க்ளோஸாக போயிருச்சு. ஆனால் 2018 இந்தியா இந்த அக்ரிமெண்ட்டை விட்டு வெளியே வந்துருச்சு. வெளியே வரப்போ நமக்கு கடுமையான லாஸஸ் இருந்துச்சு. ஏன்னா நம்ம செலவு பண்ண அத்தனை தொகையையும் ரஷ்யர்கள் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் இருந்துச்சு. அதே சமயம் இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வர்றதுனால இந்தியாவுக்கு 5ஆம் தலைமுறை போர் விமானங்கள் சீக்கிரம் கிடைக்காத அப்படின்ற ஒரு சர்ச்சை இருந்துச்சு. ஹோம் க்ரோனான AMCA பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுக்கு ஒழுங்காக பட்ஜெட்டை ஒதுக்கலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இப்படி ஒரு 5th ஜென்ரேஷன் பிளாட்ஃபார்ம் போய்கிட்டு இருக்கிறப்ப உள்நாட்டில் AMCA உருவாக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் அந்த டைமில் AMCA அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரோக்ராமை உருவாக்கி ஆகணும்னு சொல்லி அந்த ப்ராஜெக்ட் எக்ஸிஸ்டன்ஸில் இருந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா தான் AMCAவுக்கான ப்ராப்பரான ரெக்கக்னிஷனும் அதுக்கான ஃபண்டிங்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த தருணத்தில் ஏன் வெளியே வந்தாங்க? எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கிற மாதிரி தானே இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வி எழும்புச்சு. ஆனால் அந்த டைமில் இருந்த அஃபீஷியல்ஸு எந்தெந்த காரணத்துக்காண்டி இந்த ப்ராஜெக்ட் விட்டு வெளியே வந்தோம் அப்படின்ற தகவலை கொடுக்கல. அந்த தகவல் நமக்கு சமீபத்தில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கிடச்சிருக்கிற தகவலை வச்சு நமக்கும் ரஷ்யர்களுக்கும் இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் நிறைய இடங்களில் மாற்று கருத்து இருக்குது அப்படின்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஃபஸ்ட்டு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராமை விட்டு இந்தியா வெளியே வந்த உடனே மேற்கு நாடுகள் என்ன சொன்னாங்க, ரஷ்யாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ப்ரோக்ராமில் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப மட்டமாக இருந்திருக்கு, அதனால தான் இந்தியா இந்த ப்ரோக்ராமை விட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படின்றது தான் அங்கே இருக்கக்கூடிய டாக்காக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே டெக்னாலஜி மட்டமாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஆனால் இந்த போர் விமானத்தை டெவலப் பண்ணுற அந்த ப்ராசஸில் இந்தியாவுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா ரஷ்யர்களோட கண்ணோட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு மாதிரி இருக்கும் ஒரு ப்ராப்ளமுக்கு. ஆனால் இந்தியாவோட கண்ணோட்டம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். இப்போது 2 பேரும் அக்ரி பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனால் இந்தியர்களாகிய நம்ம சொல்கிற சில விஷயங்களை ரஷ்யர்கள் ஏற்க மறுத்திருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா AL-41F அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜின் தான். MiG 1.44 அப்படின்ற ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமுக்காண்டி உருவாக்கப்பட்ட என்ஜின் தான் இந்த குறிப்பிட்ட என்ஜின்.
இதை வந்து Su-30SM அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தில் இப்போ ரஷ்யர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. Su-30MKவோட ஒரு அட்வான்ஸ்டு வேரியண்ட்டாக நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த வேரியண்ட்டில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு என்ஜினை தான் Su-57க்கு அவங்க பொறுத்துறதா இருந்தாங்க. ஆனால் இந்த குறிப்பிட்ட என்ஜின் Su-30க்கு ஓகே, ஆனால் 57 அப்படின்னு வர்றப்ப அதுக்கு பவர் அப்படின்னு சொல்லக்கூடியது கம்மியாக இருக்குது. இரண்டாவதாக ஸ்டெல்த்தில் இது நல்லாவே காம்ப்ரமைஸ் பண்ணுதுன்றது இந்தியாவாகிய நம்மளோட கருத்து. ஸோ இந்தியர்களாகிய நம்மளோட டெக்னீஷியன்ஸ் இந்த என்ஜின் இந்த ப்ரோக்ராமுக்கு செட் ஆகாது, இது வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப ரஷ்யர்கள் இல்லை இந்த என்ஜினை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. இது முதல் பிரச்சனை. அண்ட் அடுத்ததாக மிகப்பெரிய கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ஜின் வந்து பவர் கம்மியாக இருக்குது, சரி ஓகே இதை கூட நீங்கள் பயன்படுத்திட்டு போங்க, ஆனால் இந்த என்ஜினில் ஷெவர்டு நாசிலை பொறுத்துங்க, அதாவது இந்த என்ஜின்லேருந்து வெளியாகக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் அலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே நம்ம குறைச்சாகணும். அதுவுமே விமானத்தோட ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். உதாரணத்துக்கு F-35 போர் விமானங்களோட அந்த என்ஜின் நாசிலை பாருங்கள், அண்ட் அமெரிக்காவோட F-22 ராப்டர் என்ஜின் நாசிலை பாருங்கள். இந்த என்ஜின் நாசலோட யூனிக்கான வடிவமைப்பு அப்படின்றது அந்த ஓவரால் ஸ்டெல்த் பர்ஃபார்மன்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது அப்படின்றத இந்தியர்களாகிய நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் ஒரு சூப்பர் க்ரூஸ் கேப்பபிள் என்ஜினை பொறுத்தல அப்படின்னாலும் பொறுத்துற என்ஜினுக்காவது ஒரு ஸ்டெல்த் ப்ராப்பர்ட்டியை கொடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த நாசலில் இருக்கக்கூடிய காம்போசிட் மெட்டீரியல்ஸுக்கு தேவையான அந்த ஸ்டெல்த் கேப்பபிலிட்டியை ரஷ்யர்கள் கொடுக்க மறுக்கிறாங்க. கூடுதலாக ஷெவர்டு நாசல்லையும் அவங்களுக்கு எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை. ஸோ என்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ஸில் இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். நம்மளோட கண்ணோட்டன்றது வேறு மாதிரி இருக்குது, அவங்களோட கண்ணோட்டம் அப்படின்றது வேறு மாதிரி இருக்குது ஒரு ப்ராப்ளமுக்கு. ஸோ அவங்களோட அப்ரோச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்யூரபிலிட்டி, சுப்பீரியரான மென்யூரபிலிட்டி தான் எங்களுக்கு முக்கியம், ஸ்டெல்த் அப்படின்றது எங்களுக்கு அடுத்தபடி தான் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ப்ராப்ளமுக்கான அப்ரோச்சை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் நம்ம எனக்கு ஸ்டெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறோம். இந்த இடத்துல என்ஜின்லேயே நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு கிளாஷ் ஏற்படுது. இப்போ இந்த கிளாஷை தாண்டி மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக் பிரச்சனையாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா திடீர்னு 2017 வருஷம் நாங்கள் இந்த போர் விமானத்தில் 12லேருந்து 19 தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு அப்படின்றது நமக்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகங்களை கிளப்பியிருக்கு. ஏன்னா பொதுவாக ஒரு போர் விமானத்தை அந்த நாடே வாங்க மறுக்குது, ஆர் அதை வாங்குறதுல சில பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுது அப்படின்னா அந்த டெக்னாலஜியோட நம்பகத்தன்மை அப்படின்றது பாதிப்படையும். ஸோ இது நம்மளையும் இம்பேக்ட் பண்ணுச்சு. என்னடா ரஷ்யர்களே வாங்கலை அப்படின்றப்ப நம்ம மட்டும் இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லி. அண்டு கூடுதலாக ரஷ்யர்கள் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் மினிமம் 114 விமானங்களையாச்சும் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்றத அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆரம்பத்தில் 2007 நம்மளோட ரெக்குயர்மெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் 2018 நம்மளோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்மளோட பட்ஜெட் எப்படி வேணாலும் போகலாம், கூட போகலாம், கம்மியாகலாம். ஸோ நம்ம ஒரு டைனாமிக்கான ஆப்ஷனை கேட்டோம். அதாவது எங்களோட அந்த வருஷத்தோட பட்ஜெட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நாங்கள் இந்த விமானத்துக்கான ஆர்டர்ஸை கொடுப்போம், அது எத்தனை நம்பர்ஸில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டோம். ஆனால் ரஷ்யர்கள் இல்லை, நீங்கள் 114 விமானத்தை தான் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஏற்கனவே $6.7 பில்லியன் நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு செலவு பண்ணி அதில் நம்ம கேட்குற டெக்னாலஜிஸ் ஆர் நம்மளோட அப்ரோச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ரோச் இல்லாமல் ஒரு 17-18 ப்ரோட்டோடைப்பை வாங்கிட்டு கூடுதலாக $130 மில்லியன் ஒரு விமானத்துக்குன்னு சொல்லி நம்ம செலவு பண்ணி அதையும் வாங்கணுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வி நம்மளோட விஞ்ஞானிகள் மத்தியில் எழும்புச்சு. அண்ட் இதையும் தாண்டி இன்னும் 2 முக்கியமான பிரச்சனை நமக்கு மிகப்பெரிய அளவில் ரெட் ஃப்ளாகாக இருந்துச்சு. அதாவது இந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம ஏண்டா வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சுச்சு. ட்வின் சீட்டர் வேரியண்ட், அப்புறம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். நம்மள நிறைய பேருக்கு தெரியும், ஜாயிண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னா 2 பேருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணி ஆகணும். இதுதான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரோஸ்பேஸ் உருவானதுக்கான அடிப்படை தூணே. ஆனால் இந்த குறிப்பிட்ட ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமில் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்களை ரஷ்யர்கள் கேட்டுக்கிறாங்க. ஆனால் நம்ம சில தொழில்நுட்பங்களை பற்றி ரஷ்யர்கள்கிட்ட கேட்குறப்ப அதை அவங்க ஷேர் பண்ண மறுக்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளோட சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. $6.7 பில்லியன் நான் செலவு பண்ணுறதுக்கான நோக்கமே எனக்கு தெரியாத டெக்னாலஜியை உங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். ஆனால் எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி மட்டும்தான் நீங்கள் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு தெரியாத டெக்னாலஜியை பற்றி நான் கேட்குறப்ப நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேறீங்கன்னு சொல்லி மிகப்பெரிய பிரச்சனை கிளம்பிக்கிட்டு இருந்துச்சு. கூடுதலாக நம்ம ட்வின் சீட்டர் வேரியண்ட்டை கேட்டோம். இது 2வது பெரிய பிரச்சனை. ட்வின் சீட்டர் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை ரஷ்யர்கள் கொஞ்சம் கூட ஏற்கவில்லை. அவங்களோட ஆரம்ப ப்ரோட்டோடைப் எதுலேயுமே ட்வின் சீட் வேரியண்ட்ன்றது கிடையவே கிடையாது, சிங்கிள் சீட்டர் வேரியண்ட் மட்டும்தான் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான பிரச்சனைகளும் இருந்துச்சு. ஸோ அடிப்படையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம காசு கொடுக்கறதுக்கான நோக்கமே எனக்கு தெரியாத தொழில்நுட்பங்கள் உங்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, உங்ககிட்ட இருந்து பிளைண்டாக ஒரு போர் விமானத்தை வாங்காமல் என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத அடிப்படையில் நான் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியே நான் ப்ரோட்டோடைப்பையும் டெவலப் பண்ணி உங்ககிட்ட இருந்து போர் விமானத்தை வாங்கிக்குவேன் அப்படின்றது தான் இந்த டீலோட அடிப்படை நோக்கம். ஆனால் இந்த 2 அடிப்படை நோக்கங்களையே இது பூர்த்தி செய்யலை அப்படின்றதுனால தான் இந்த ப்ரோக்ராமை விட்டு நம்ம வெளியே வரோம் 2018 வருஷம். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்க்குற உங்ககிட்ட கேட்குறேன், இந்த ப்ரோக்ராமை விட்டு நம்ம வெளியே வந்தது சரியா தவறா அப்படின்னு. அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறையவே தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.